நண்பர்களே, இன்றைக்கி நம்ம அலாயில் முக்கியமாக பல்வேறு கோயில்கள் இருந்தாலும் இந்த குவான்டாங் டெம்பிள்ன்றது வந்து ரொம்ப பழமை வாய்ந்தது. அதை நம்ம இன்றைக்கி போய் பார்க்க போகிறோம். அது எங்கன்னா மெயினான நம்ம மெயின் சிட்டிலே தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் அந்த மாடி பஸ்ஸு டூர் பஸ்ஸில் போனீங்கன்னா அதில் இந்த இடமும் உங்களுக்கு காட்டுவாங்க, நல்லா அருமையாக இருக்கும். இல்லை நான் தனியாக போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம 16, 33, 50 பஸ் நம்பர் இருக்குது, அதில் வரலாம். இது வந்து ஃபுல்லாக சுற்றிலும் நல்லா ஒரு இயற்கை சூழ்ந்த ஃபுல்லாக மரங்களாக அடர்ந்துருக்கும். அதுக்கு நடுவில் இந்த கோயில் இருக்குது. இது வந்து 1962 இருந்தாங்க. இது நேஷனல் ஹிஸ்டாரிக் பிளேஸாக அறிவிச்சிருக்காங்க. இது காலம்புற 8 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் திறந்துருக்கும். இதுக்கு நம்ம ஊர் காசு 30 ரூபா, 10,000 நம்ம தரணும். இது வந்து 3 வகையாக இருக்குது. அந்த காலத்து ஆர்கிடெக்சர் கலை சிற்ப ஏற்பாடுகள்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்த நடுவில் ஒரு குளம். இது வந்து 3 ஸ்டெப்பாக இருக்கும். அதாவது 3 வாசற்படிகள். முதல் வாசப்படி தான் இந்த இங்கே பாருங்கள், செவத்தில் எப்படி பதிஞ்சிருக்காங்க பாருங்கள். அது இது வந்து 2வது வாசப்படி. எல்லாம் அந்த பழமை மாறாமல் அந்த ஓடுகள்லாம் இருக்கு பாருங்கள், ஓடு வஞ்சி நல்லா இருக்குது. மக்கள்லாம் ஆர்வம் வந்து பார்க்குறாங்க. பல்காலத்து சிலைகள் இங்கே வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நிறைய இந்த போன்சாய் மரங்கள் தான் இருக்குது. எவ்வளோ பெரிய தொட்டி, அதில் பாருங்கள் ஆலமரம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சுற்றிலும் ஒரு அமைதியான இடம். அமைதியான கோயில் சாமி கும்பிட்றதுக்கு அருமையான இடம் அது. சுற்றிலும் 3 ஏதோ ஒரு 1லேருந்து 2 மணி வரைக்கும் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். சாப்பாடு கட்டிட்டு வந்து கூட உட்காந்துருக்கலாம். நம்ம எங்கேயும் அதுக்கு நிறைய இடம். இது பழங்காலத்து தண்ணி தொட்டி மாதிரி இது மாதிரி வச்சுருக்கலாம், ஃபவுண்டைன் மாதிரி ஃபுல்லாக வெண்கலத்தால் ஆனது. இது பின்னாடி உள்ள அந்த 2வது ஸ்டெப்பு உள்ளார வந்து அந்த சிலைகள்லாம் இருக்குது. இந்த சாமி கும்பிட்ற சிலைகள், அந்த இது புத்தனுடைய பல்வேறு இதாக இருக்குது உள்ள. அதை நம்ம அப்படியே பார்த்துட்டு எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். அதுதான் நம்ம எடுத்துகிட்டு நம்ம இடம் அவசியம் வந்து இந்த இதுக்கு ஹனாய் வந்தாக்கா இந்த இடத்துல ஒரு இதை பார்க்கலாம். பஸ்ஸில் நம்மளும் வரலாம். ஆனால் சென்ட்ரலில் இருக்கிறதா நம்ம நடந்தே கூட வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பஸ்ஸு ரூட்டில் அவங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், அங்கே பஸ்ஸு முடிச்சு வரலாம். மெயினாக நம்ம இப்போ 2 வீலர் எடுத்துக்கணும்னு வச்சுக்கிங்க, 2 வீலர்லேயே வந்து ஈஸியாக வந்து பார்த்துட்டு போகலாம். ஏன்னா நமக்கு ஒரு 2 வீலர் இங்கே என்ன ப்ராப்ளம்னா, இங்கே வந்து எல்லாமே நம்ம ஒரு மாதிரி ரைட் சைட் டிரைவிங் கிடையாது, லெஃப்ட் சைட் டிரைவிங். அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. அதனால் நல்ல பல்வேறு இது பழங்கால இதில் ஒரு இது நம்ம பார்த்த மாதிரி இருக்கும். அவசியம் இந்த பில்டிங் வந்து பார்க்க அவசியம் மறந்துடாதீங்க. இதுக்கு அடுத்து ட்ராங்காங் பக்கோடா அப்படின்னு இது வந்து ஒரு புத்தர் கோயில் தான் இது. ஆனால் இது ரொம்ப பழங்காலத்து இது வந்து கிட்டத்தட்ட 6வது செஞ்சுரியில் கட்டியிருக்காங்க. இது வெளியில் நம்ம இதுலேருந்து அந்த பஸ்ஸில் நம்ம டூரிஸ்ட் பஸ்ஸில் ஏறினாக்கா இது வந்து கட்டுவாங்க. நம்ம பார்த்து இது பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இது வந்து காலைல 8 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இது திறந்துருப்பாங்க. இதை வந்து இங்கேயும் நம்ம முன்னாடி போகிற மாதிரி 31ஆம் நம்பர் பஸ்ஸு 41, 55, 55B, 58 இந்த மாதிரி பஸ்ஸில் போகலாம். மத்தியானம் 1:30 மணிக்கு வாசப்படியில் இப்போ மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. அதனால் நீங்கள் பஸ்ஸில் வந்தாக்க வாசப்படியிலே இறங்கிக்கலாம். 2 பக்கம் அந்த கலைப்பொருட்கள்லாம் விற்கிறாங்க. பக்கத்தில் ரெட் ரிவர்
அப்படின்றது ஓடுது. அது ஃபுல்லாக ஒரு குளம் மாதிரி கண்ணுக்கு எட்டின வரையும் இருக்குது. ஓரம் ஃபுல்லாக சுற்றிலும் மாட மாளிகைகள் எல்லாம். இதில் அப்படியே ஈவினிங் டயத்தில் வந்தால் கூட நல்லா காற்றோட்டமாக நல்லா பார்த்துட்டு அருமையாக இருக்கும். இந்த பாருங்கள் எய்த்த மாதிரி இருக்கு பாருங்கள், அதுதான். அது பக்கத்தில் தான் இந்த புத்தர் கோயில். அது அப்படியே உள்ளே போய் எல்லாம் பார்க்கலாம். நிறையா டூரிஸ்ட்டு இவங்கெல்லாம் வராங்க. கட்டாளம் கிடையாது, ஃப்ரீ தான், இன்னும் கொஞ்சம் இல்லை. அந்த டவர் பார்த்திங்கன்னா அது வந்து அதுக்கு வந்து ஸ்டூஃப் டவர் அப்படின்றாங்க. அது வந்து 11 ஃப்ளோர் இருக்கும், 15 மீட்டர் ஹைட்டு. எல்லோரும் வந்து கலர் மீன்கள்லாம் சுற்றிலும் இருக்கும். இது மெயின் ரோட்டில் இருக்கிறதுல சுற்றிலும் 2 பக்கமே ஏரி மாரி இருக்குது. நல்லா அந்த சேர்லாம் போட்டிருக்காங்க. இங்கே உட்காந்து ஈவினிங் டயத்தில் வந்தால் இந்த பக்கம் இடது போய் பார்த்திங்கன்னா டிராஃபிக் ஃபுல்லாக. வலது கை பக்கத்தில் இந்த கோயில் இருக்குது. அதில் அழகாக பொறுமையாக உட்காந்து இயற்கையை ரசிக்கலாம். அந்த மாதிரியான இது உள்ளே வந்து கோயில். இதில் என்ன ஒரு விசேஷம்னா, இதில் வந்து புத்தர் கோயில் முன்னாடி உள்ளார அதில் வந்து நிறைய இது வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்ம 1959 வந்து நம்ம ராஜேந்திர பிரசாத் ஜனாதிபதி இங்கே வந்திருக்கார் 1959. அப்போ வந்து இது வந்து விசிட் பண்ணியிருக்காரு. விசிட் பண்ணிவிட்டு பார்க்குறத நிறைய இடங்கள்லாம் பார்த்துட்டு அந்த புத்தருக்கு இதில் வந்து போதி மரம் உட்காந்துருக்க மாதிரி இவங்களே செட் பண்ணி இவங்களே வந்து ஒரு ஆலமரம் வந்து பரிசாக கொடுத்து போனார். அந்த ஆலமரம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மிக சிறப்பாக இருக்கும். அந்த ஆலமரம் நல்லா பெருசாக நல்லா வளர்ந்துருக்கு. அதுக்கெல்லாம் புத்தர் கோயில் வழிபட்டுட்டு அப்படியே அந்த ஆலமரத்து அடியில் வந்து உட்காந்து இளைப்பாடுறாங்க. இந்த நம்ம பார்க்க போகிற ஆலமரம் தான் நம்ம இந்தியாவிலேருந்து 1959 நம்ம ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத் அவர் கொடுத்துருக்கார். நல்ல மிகப்பெரிய ஆலமரம் அது. இது வரைக்கும் பாருங்கள், இந்த ஆலமரம் தான் 59 கொடுத்தது. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இன்னும் அதை பார்த்துட்ருக்காங்க. இது வந்து ஹனாய் வந்தால் இந்த டாங் பகோடா என்ற ஒரு இடத்தையும் அவசியம் பார்க்க மறந்தாதீங்க. நல்ல அருமையான இடம். நம்ம 3ஆவது இன்றைக்கி வந்து இம்பீரியல் சிட்டாடல் ஆஃப் டங்காங் அப்படின்ற வந்து ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அந்த இடம் வந்து அது ஒரு பழங்காலத்து கோட்டை எல்லாமே கலந்தது மாதிரி இருக்குன்னு வச்சிங்களேன். அது ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்ல வியூ. வந்து ஃபுல்லாக எத்தனை ஏக்கரில் புல் தர நடுவில் இந்த கோட்டை மாதிரி இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 11ஆவது செஞ்சுரியில் 11ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க. இதுக்கு உள்ளே போகிறதுக்கு நம்ம ஒரு டிக்கெட்டு நம்ம ஊர் காசுக்கு 100 ரூபா, 30,000 வியட்நாம் டாங் வாங்குகிறாங்க. இதில் பல்வேறு கலை பொருட்கள் டிசைனாக நிறைய கோயில்கள்லாம் கட்டியிருக்காங்க. உள்ளறிய டிசைனாக அந்த மாதிரி எவ்வளோ பெரிய இது அதில் எடுத்து இது அடிக்கலாம். ட்ரம் மாதிரி வச்சுருக்காங்க. பானைகள் அங்கேயே உள்ளே வெஜிடேரியன் சாப்பாடும் கிடைக்கிது. அது சாப்பிட்டுக்கலாம். அதனால் அந்த தெரு ஃபுல்லாக அந்த இங்கேருந்து அது வரைக்கும் அந்த விளக்குகள் தான். நல்ல இயற்கை காட்சியை ஃபோட்டோ எடுக்கிறது ஒன்றும் பஞ்சம் கிடையாது. அவ்வளவு இடம் இருக்குது. இது ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு மார்க்கெட்டு மாதிரி. இதான் இருக்கிறதுலே அதிக பணம் உள்ளது. 50,000 5 லட்சம் டாங்கு. இது 20,000 டாங்கு.
அந்த 10,000 மட்டும் பார்த்துக்கணும். ஏன்னா 10,000மும் 50 பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சுருக்கு பாருங்கள். அதுதான் 50 டேங்கு 150 ரூபா. அந்த மாதிரி 20,000 நம்ம நாட்டு நோட்டுகள். நம்ம இதுக்கு வந்து 3 ரூபான்னு வச்சுக்கிங்க. 3 ரூபா சில்லற நம்ம 1 ரூபாய்க்கு அதை நம்ம பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே உள்ள நோட்டுக்கள் அதிகபட்சமாக வந்து 5 லட்சம், 1 லட்சம், 10,000, குறைஞ்சபட்சம் 2,000. அப்புறம் சின்ன காசெல்லாம் இருக்கு பாருங்க. அது நம்ம 1 ரூபாயை அங்கே 3 ரூபான்றப்ப நம்ம அவங்க சின்ன காசுக்கெல்லாம் அது மதிப்பே கிடையாதுன்னு வச்சுக்கிங்க. அந்த மாதிரி எல்லாம் நோட்டுகள். இது வந்து அந்த ரயில் பாதை எல்லாம் இதில் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. இதுதான் இது. மழை எப்போதும் போகிறப்ப கையில் கூட இது பண்ணணும். மழை திடீர்னு மழை பெய்யுது, மழை போகுது. ட்ரெயின் விட்டு அப்படியே தான் அந்த ஸ்டார்டால் டவுன் உள்ளார. இங்கே நம்ம ஊரில் எப்படி இது பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இங்கே இறந்தவங்களுக்கு வந்து இங்கே வந்து நம்ம மலர் கிரீடம் செய்கிற மாதிரி இங்கே வந்து இந்த மாதிரியான ஒரு இது செய்கிறாங்க. அது இலைகள்லாம் வச்சு அது இங்கே வந்து அந்த பூக்கடை இதுலேயே வந்து அந்த இறந்தவங்களுக்கு மரியாதை செலுத்துறது, அஞ்சலி செலுத்துறவங்க வந்து நம்ம ஆர்டர் பண்ணிட்டு போவாங்க. இவங்க இந்த மாதிரி செய்கிறாங்க. இவங்களே அந்த ஊர்வலத்துக்கு வண்டி வச்சுருக்காங்க. நம்ம ஊர் மாதிரி தான். இங்கே தனியாக வாங்கிட்டு போகிறாங்க. இல்லைனாக்கா அவங்க எடுத்து போகிற வண்டி இல்லை காரை கொண்டு வந்து அங்கே வச்சிடுறாங்க. அவங்களே அலங்காரம் பண்ணி அந்த இறுதி ஊர்வலத்துக்கு அவங்களே ரெடி பண்ணி தராங்க. வேன் ரெடியாக இருக்குது பாருங்கள். எல்லாம் அடக்கமுன்றதெல்லாம் எல்லாம் ஏறக்குறைய ஒரே மாதிரியாக தான் இருக்குது. நாடுகள் தான் வேறு ஒழிய முறைகள் பார்த்திங்கன்னா 1, 2 மாறலாமே ஒழிய இந்த மலர் அஞ்சலி செலுத்துறது பாக்கி இது பண்ணுறதெல்லாம் வந்து ஒரே மாதிரியான இதாக தான் இருக்குது. இந்த கோட்டை மேலேருந்து ஏறி பார்த்திங்கன்னா இந்த இம்பீரியல் சித்தாட்டால் தலாங்லேருந்து பார்த்திங்கன்னா சுற்றிலும் நல்ல வியூ. எல்லாம் இங்கே தான் மிலிட்ரி பரேடுகள் பண்ணுவாங்க. ஏற்ற மாதிரி ஆக்சுவலாக வந்து அந்த முன்னாடி தெரிஞ்சு பாருங்கள், நம்ம ஃப்ளாக் வியட்நாம் ஃப்ளாக் ஃபோர்ட் இருக்குல்ல, அதுக்கு பேக் சைடு நல்லா நல்லா அருமையாக அந்த இது கார்டனிங் நல்லா பண்ணியிருக்காங்க. மேலே படி ஏறணும். படி மேலே ஏறினீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பல்வேறு விதமான விஞ்ஞானம் சம்மந்தப்பட்டதில் அந்த காலத்துலேயே விஞ்ஞானங்கள் எப்படி விஞ்ஞானத்தில் என்ன கண்டுபிடிச்சாங்க அதுக்கெல்லாம் வந்து விதவிதமாக இது உள்ள வச்சுருக்காங்க. நமக்கு என்ன சயின்ஸ் படித்தவங்களுக்கு அது புரியும். உள்ள அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க. வியட்நாம் அந்த ஹொனாயில் வந்து இன்னும் பார்க்குறதுக்கு இன்னும் 5-6 இடம்லாம் இருக்குது. நமக்கு டைம் பார்த்தாக்கலாம். ஏன்னா இன்னையோட நம்மளோட இந்த வியட்நாம் பயணம் முடியுது. நம்ம நைட்டு ஃப்ளைட்டு ஏறி நேராக டெல்லி போய் டெல்லியிலேருந்து சென்னை போகிறோம். அதில் இங்கேருந்து கிட்டத்தட்ட போகிறதுக்கு நமக்கு வந்து ஒரு 25 மினிட்ஸ் ஆகும் இதுக்கு ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு. நம்ம தங்கிக்க லாட்ஜில் சொன்னாக்கே போகும். 100 ரூபா கேட்டால் 300 ரூபாய்க்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இல்லை பஸ்ஸில் நம்ம போனாக்கே பஸ் வந்து நமக்கு 140 ரூபா 130 ரூபா தான் ஆகும் பஸ்ஸில் போகிறதுக்கு டிக்கெட்டு. நம்ம ரூமில் போகலாக்கா, ஏன்னா நம்ம லக்கேஜெலாம் ஊருக்கு போகிறப்ப லக்கேஜெலாம் வாங்கி வச்சுருப்போம். லக்கேஜெலாம் நிறையா இருக்கும். அதில் கார் வந்து காரில் ரூம்லேருந்து காரில் இருந்து கிளம்பி போகிறது நல்லா வசதியாக இருக்கும். எல்லாம் உள்ளே அந்த கடையெல்லாம் வச்சுருக்காங்க. புக் ஸ்டாலு, சாப்பாடு ஹோட்டல் வாசப்படியில் வச்சுருக்காங்க. உள்ளே நான்வெஜ் வெஜிடேரியன் எல்லா சாப்பாடுமே கிடைக்கிது.
இங்கே சாப்பிட்ற இடம்லாம் பார்த்திங்கனாக்கா குட்டி குட்டி சேராக வச்சுருப்பாங்க. நம்ம அதில் உட்காந்து எந்திரிக்கிறதே ரொம்ப சிரமம். எல்லாம் எல்கேஜி பிள்ளைங்களுக்கு படிக்கிறது ஸ்கூல் போடுவாங்கல்ல ஸ்டூல், அந்த மாதிரியான ஸ்டூல் தான் இங்கே சாப்பிட்ற எல்லாத்தையும். டேபிள் வச்சுருப்பாங்க, நடுவில் சின்ன டேபிளாக இருக்கும். அதில் நம்ம உட்காந்துக்கிட்டு சாப்பிட வேண்டியது தான். இந்த கடந்த 15 நாளாக வந்து எல்லாம் நம்ம வியட்நாமெல்லாம் சுற்றி பற்றி வச்சு நல்லா ஸ்ட்ரீட் ஃபுட்டு எல்லாம் நான்வெஜ்ஜுக்காரவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சிக்கன்லேருந்து மட்டன்லேருந்து பீஃப்லேருந்து எல்லாமே ஃப்ரை இருக்குது, விதவிதமான குழம்பு வகைகள் இருக்குது. மெயினு ரைஸ் இருக்குது எல்லா இடத்துலையும். இது வந்து தான் அந்த பீஃப் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்க. 7 மணிக்கு மேலே ஆச்சுனாக்கா போகும். இந்த தெருவே அடைச்சிடுவாங்க. எல்லாம் சாப்பிட்றது தான். எல்லாம் சேரை போட்டு உட்காந்துட்டு ஆளுக்கு ஒரு பீரை வாங்கி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் சாப்பாடு கடை தான். இந்த தெருமுனையிலேருந்து அந்த தெருமுனை வரைக்கும் சாப்பாடு கடை தான். எல்லா விதவிதமான நம்மளுடைய இது ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் வியட்நாமீஸ் உணவுகள், ஐஸ்கிரீமு, பழங்கள், சவனரிஸு, அந்த மாதிரி நினைவுப் பொருட்கள் எல்லாமே வந்து இந்த தெரு இந்த ஏரியாவில் இல்லாதது உண்மையே கிடையாது. எல்லாமே இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு வாங்கி எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். எல்லாம் 7-7:30 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. நைட்டு 12-12:30 மணி வரைக்கும், இரவு வரைக்கும் நமக்கு உணவு கிடைக்கும். இது பக்கத்துலேயே தான் அந்த ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ் ரோடுன்றது இருக்குது. அது 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 பழங்காலத்து பில்டிங்காக ஃபுல்லாக இருக்கும். அதில் ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ் ரோடு அதெல்லாம் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஹனாய் வந்தால் அவசியம் இந்த தெருக்கள்லாம் போய் பாருங்கள், நல்லா சாப்பிடுங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். விரைவில் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த எபிசோடால் வியட்நாம் ட்ரிப்பு முடியுது. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு புதிய கண்ட்ரியில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களுக்கு குட் பை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.